ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிடில் கிளாஸ் மருமகள் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட 100 டேஸ் வெயிட் லாஸ் டயட் சேலஞ்சில் இன்றைக்கி டே 43. நோ ரைஸ், நோ சுகர், நோ ஆயில் ஃப்ரை, அதாவது டீப் ஆயில் ஃப்ரை டயட்டு தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என்னோடய ரொட்டீன் மார்னிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பால்கனிக்கு கதவை ஓப்பன் பண்ணி நல்லா ஃப்ரெஷ் ஏரை கொஞ்ச நேரம் சுவாசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருப்பேன். அப்போ தான் எனக்கு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கும். மார்னிங் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் வீட்டில் இருக்க எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவேன். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இன்றைக்கி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒர்க்கை அப்படியே மைண்டில் திங்க் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறேன். நான் மார்னிங் எழுந்தவுடனே ஹாட் வாட்டர் குடித்தா நான் ஃபாலோ பண்ணுற டயட்டுக்கு எனக்கு மார்னிங் எழுந்தவுடனே ஹாட் வாட்டர் குடிக்கிறது கொமட்டுற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி வீடியோஸ்லலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால நார்மல் வாட்டர் மட்டும் குடிக்கிறேன், ஒரே ஒரு டம்ளர். இந்த டம்ளர் ஒரு நாளில் கிட்டத்தட்ட 10லேருந்து 12 டம்ளர் குடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட 7 டம்ளர் மட்டும்தான் குடித்தேன். தண்ணி குடிச்சிட்டு உடனே மேலே வாக்கிங் பண்ண வந்துட்டேன். தம்பி பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதனால் நான் கீழே கார்டனுக்கு போய் வாக்கிங் பண்ணலை, மேலே டெரஸில் தான் வாக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தண்ணி குடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, வீட்டுக்குள்ளேயே இருந்து குடித்தா கூட அடைஞ்ச மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு காலையில் எழுந்திரிச்சவுடனே நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆன மாதிரி ஃபீல் ஆகணுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ப்ரஷ் எல்லாம் பண்ணி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வெளியே ஃப்ரெஷ் ஹேரை கொஞ்ச நேரமாவது அப்படியே ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்காது. நீங்கள் எப்போயுமே அதாவது வீட்டை விட்டு வெளியே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிக்காது. ஆனால் ஹோம் மேக்கர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க எந்திரிச்சிலேருந்து வீட்டுக்குள்ளேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஈவன் எனக்கும் கூட வீட்டுக்குள்ளேயே சுற்றி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கு அது கஷ்டமாக இருக்கும். நான் உடனே பால்கனிக்கு இல்லை டெரஸ்க்கு வந்துடுவேன். மார்னிங் எழுந்த உடனே அந்த பால்கனிலேருந்து பேர்ட்ஸ் எல்லாம் கத்துமா, அந்த சவுண்டை கேட்கவே அவ்வளோ நல்லா இருக்கும். காலையில் எழுந்தவுடனே ஃபோனை எடுத்து ஃபோனை பார்த்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஃபோன்லேயே போயிடும். அதுக்கு பதிலாக எழுந்தவுடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எழுந்து போய் வீட்டுக்கு வெளியே போய் பாருங்கள். அதுவும் விடிய காலத்தில் கண்டிப்பாக பேர்ட்ஸ் சவுண்டு கேட்கும். அப்படியே அந்த கிளைமேட்டே சூப்பராக அப்படியே லைட்டாக காற்றடிக்கும். அது அந்த கிளைமேட்டே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஃபோன் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் ஹேரை சுவாசித்து பாருங்கள். நான் வாக்கிங் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கிப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கணும். நம்ம மனசுக்கு நம்ம முடிவெடுக்கணும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. நம்ம மனசுக்கு தோணும் நம்ம கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறோண்டா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை நம்பி அந்த விஷயத்தில் இறங்கினா தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். அது சாப்பிட்ணும், இது சாப்பிட்ணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. கொஞ்சமாக கண்ட்ரோலாக இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும் வெயிட் லாஸ் பண்ணுறதுனால. கீழே க்ரீன் டீ போட்டு குடித்தேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தம்பியெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரே ஒரு ஆம்லேட் ரொம்ப சிம்பிளாக போட்டிருந்தேன். ஆனியன் மட்டும்தான் போட்டு ஆம்லேட் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி தம்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ஊட்டி அவனை குளிப்பாட்டி அவனை ஸ்கூலுக்கு நீட்டாக ரெடி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டில் லன்ச் ஆல்சோ ரெடி பண்ணி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்புகிற கையோடையே தம்பிக்கு சாப்பிட வைக்கிறப்பயே பாப்பாவுக்கு லைட்டாக ஊட்டி விட்டுருவேன். தம்பி ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் வெளியே பால்கனியில் வேடிக்கை காட்டி அவளுக்கும் ஊட்டி விட்டுருவேன். இங்கே ஒரு அரச மரம் இருக்குது. அந்த அரச மரத்தில் பேர்ட் சவுண்டு மார்னிங் டைமில் கேட்கும். அதை அவளுக்கு காமிச்சு ஊட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறமா அவளை ஊட்டி விட்டதுக்கப்புறம் ஜாலியாக கொஞ்ச நேரம் அமைதியாக விளையாண்டுக்கிட்டு இருப்பாள். அந்த விளையாடுற டைமில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் டக்குன்னு சிம்பிளாக பண்ணி முடிச்சிடுறது. நான் ஒரு ஆம்லேட் சாப்பிட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறேன். நடுவில் நான் தண்ணி குடிச்சிட்டே இருந்தேன். அதனால தான் எனக்கு பசிக்காமல் இருக்குது. ஒரு டம்ளர் ஆம்லேட் ஒன்று சாப்பிட்டு ஒரே ஒரு முட்டையில் தான் ஆம்லேட் போட்டிருந்தேன். அந்த ஆம்லேட் ஒன்று சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் அடிக்கடி தண்ணி குடிக்கிறதுனால கண்டிப்பாக அடிக்கடி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நல்லதுக்கு தான். வெயிட் லாஸ் இருக்கும் இல்லைங்கிறது அது வேறு விஷயம். சம்மரில் நல்லா தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதோடு தம்பி ஸ்கூல்லேருந்து வந்துட்டு அவனுக்கும் லஞ்ச் சாப்பாடு ஊட்டிட்டு பாப்பாவுக்கும் ஊட்டிட்டு அவங்கள எப்பயும் போல் விளையாட விட்டுட்டு அப்போ தான் நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சாப்பிட முடியும். இல்லை அப்படின்னா அவங்க பசங்க சாப்பிடாமல் இருக்கப்போ நம்மளால் சாப்பிடவும் முடியாது. அவங்க பசிக்கிற டைம் பார்த்து அவங்க ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன். நான் இப்போ சாப்பிட்றப்ப கிட்டத்தட்ட 2 o'clock இருக்கும். டைம் ரொம்ப ஆயிடுச்சு. அவங்க 2 பேர்த்துக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு வரப்போ
ஒரே ஒரு லஞ்சுக்கு வந்து ஒரே ஒரு பப்பாயா மட்டும், ஒரு பப்பாயா இல்லை ஆஃப் பப்பாயா மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து பப்பாயா வந்து நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஈவினிங் ஒரு 6 மணிலேருந்து நான் வந்து பிஸ்கெட்டு, நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட்டு அப்பப்போ இப்படி போகிறப்போ ஒன்று இப்படி வரப்போ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 பிஸ்கெட்டுக்கு மேலே சாப்பிட்ருப்பேன். அதனால நைட்டு டின்னருக்கு வந்து எனக்கு எதுவும் சாப்பிட்லான்னு தோணல. நல்லா ஒரு சொம்பு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு தூங்குறதுக்காக வந்து நான் போயிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டயட்னால வந்துட்டு கண்டிப்பாக வந்து எனக்கு வெயிட் லாஸ் ஆகுது. நான் வந்து 50 டேஸ் தான் என்னோடய வெயிட் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு டே வெயிட் பார்த்தது தான் எனக்கு வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நான் ஃபஸ்ட்டு டே வெயிட் பார்த்தது தான், இது வரைக்கும் வந்து வெயிட் பார்க்கல. நோ சுகர், நோ ஆயில் ஃப்ரை, நோ ரைஸ் சேலஞ்ச் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வெயிட் பார்க்கல. என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியுது. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையனுக்கு வந்து 5 வயசு ஆகுது, இன்னொரு பொண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 வயசு ஆகுது. அவங்களையும் பார்த்துட்டு தம்பிக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறது, குளிப்பாட்டுறது, அப்படி இப்படின்னா எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு அதோடு வந்து என்னோட டயட்டையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஹோம் மேக்கர்ஸ்லாம் வந்து அதிகமாக வெயிட் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க வந்து மன ரீதியாக வந்து நிறையா சேஞ்சஸை பார்ப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே வந்து டிப்ரெஷனாக இருப்பாங்க. அந்த டிப்ரெஷனே வந்து மெயின் காரணமாக இருக்கும். நம்ம வந்து அதை விட்டு வெளியே வரலாம். நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணுறப்ப, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை மாற்றிக்கிறப்ப அந்த டிப்ரெஷன்லாம் போய் நம்மளையே வந்து ரொம்ப வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்காக தான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்க சொல்லி ட்ரை பண்ணுறது இல்லை, உங்கள் மனசுக்கு நீங்கள் உங்களால் பண்ண முடியும்னு நினச்சி பண்ணாதான் அது கண்டிப்பாக முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவோட பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.